வெல்கம் டு மதுரை காந்தினாஸ் கிச்சன். இப்போ வந்து பொங்கல் திருநாள் தை பிறக்க போகுது. அதுக்கு நான் வந்து அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறேன். வியூவர்ஸ், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த தை பிறந்தோடனே எல்லாருக்கும் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தை மாதம் பிறந்தோடனே எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணியிருக்கேன், அதை பார்ப்போம், நட்ஸ் வச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு மதுரை காந்தினாஸ் கிச்சன். இப்போ வந்து பொங்கல் திருநாள் தை பிறக்க போகுது. அதுக்கு நான் வந்து அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறேன். வியூவர்ஸ், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த தை பிறந்தோடனே எல்லாருக்கும் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தை மாதம் பிறந்தோடனே எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணியிருக்கேன், அதை பார்ப்போம், நட்ஸ் வச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம். நட்ஸ் உருண்டை எப்படி செய்யணும் பற்றி. இதுக்கு வந்து நம்ம சுகர் எதுவும் பட வேண்டாம், பேரிச்சம்பழமும் தேனும் மட்டும்தான். இதை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்லாம். இதில் வந்து எல்லா வைட்டமினும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா நட்ஸும் போடுறதுனால. நீங்கள் வந்து வைட்டமினுக்கும் தனியாக மாத்திரையெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை. குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து விடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், மீண்டும் மதுரை காந்தினாஸ் கிச்சனில் சந்திப்போம். உருண்டை எப்படி செய்யணும் பற்றி. இதுக்கு வந்து நம்ம சுகர் எதுவும் பட வேண்டாம், பேரிச்சம்பழமும் தேனும் மட்டும்தான். இதை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்லாம். இதில் வந்து எல்லா வைட்டமினும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா நட்ஸும் போடுறதுனால. நீங்கள் வந்து வைட்டமினுக்கும் தனியாக மாத்திரையெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை. குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து விடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.